குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். படுத்த உடனே நிறைய பேர் வந்து தூங்கிடுறாங்க. இதுவே ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது பல பேருக்கு. ஆனால் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுங்க, தூக்கம் பெரிய பிரச்சனையாக இருக்குது என்று பலர் வந்து கேட்பதை வந்து பார்க்க முடிகிறது. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும், தூக்கம் வராமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதனுடைய தூக்கத்திற்கு உண்டான அடிப்படை காரணமே என்ன அப்படின்னா புண்ணியம்னு அர்த்தம். தூக்கம்னாவே புண்ணியம் பாவம்னு அர்த்தம். இந்த ஆஸ்ட்ராலஜியில் கூட 12 கட்டங்களில் 12வது கட்டம் வந்து என்ன அப்படின்னா மெயினான கட்டம் வந்து தூக்கஸ்தானம், உறக்கஸ்தானம்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ முக்கியமான ஒரு ஸ்தானமாக இருந்தால் உறக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டமே கொடுப்பாங்க. அப்போ பார்த்துங்க எப்படி 12வது கட்டத்தில் உறக்கஸ்தானம் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ தூக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியமான ஒன்று. தூக்கம்ன்ற ஒன்று இல்லைன்னா சீக்கிரமாக பைத்தியமாகி செத்து போயிடும். அதுதான் நடப்பது. இதில் 2 வகை இருக்குது தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுல. ஹை எனர்ஜெட்டிக்காக தூக்கம் இல்லாமல் இருந்தீங்கன்னா உடம்பு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், உடம்புல எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் எனர்ஜெட்டிக்காக இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இருக்கீங்க, டயர்டாகவே இருக்குன்னா உயிர் சக்தி உங்களுக்கு விரயமாகி கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். சீக்கிரமாக நாம் உயிர் பிரிய போகிறோம் என்று அர்த்தம். அதனால்தான் தூக்கம் மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. தூக்கம் இல்லாமல் அவஸ்தைப்படுறவங்க இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக நிறைய பார்க்க முடியுது. இதை பற்றி இன்னைக்கு தெளிவாக பேசலான் இருக்கேன். அதாவது தூக்கம்னா என்னன்னா மனம் இலகுவாக மாறிவிட்டது என்ற அர்த்தம். மனம் வந்து யாருக்கு இலகுவா லேசா இருக்கோ படுத்த உடனே தூங்கிடுவாங்க. மனம் வந்து யாருக்கு ரொம்ப ஸ்டிஃபா டைட்டா ரொம்ப கடுகடுன்னு இருக்கோ அவர்களுக்கு படுத்தவுடன் தூக்கம் வராது, டீப் ஸ்லீப்புக்கு வந்து போக முடியாது. அந்த நிம்மதியான உறக்கம் என்பது அவர்களுக்கு வாய்க்க பெறாது. காரணம் என்னன்னா இறுகப்பட்ட மனம். ஸோ இறுகப்பட்ட மனம், இலகுவாகப்பட்ட மனம் ரெண்டா பிரிச்சுக்கோங்க. அப்படின்னா ஸ்ட்ரெஸ்டு மைண்டு, ஃப்ரீ ஃப்ளோ மைண்டு, ஃப்ரீயா இருக்கக்கூடிய மைண்டு. சரணாகதி நிலையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை எல்லாமே எப்பேற்பட்ட ஒரு மலை போல ஒரு பிரச்சனை வந்தாலும் அது வந்து ரொம்ப சாதாரணமாக அதை டீல் பண்ணக்கூடிய பக்குவம் அவர்களுக்கு இருக்கும். ஏன்னா அதை ரொம்ப ஈஸியாக ஃப்ரீ ஃப்ளோ மைண்டடாக ஃப்ரீ ஃப்ளோ மென்டாலிட்டியில் ஈஸியாக ஏற்றுக்கிறாங்களே. ஆனால் இதுவே யார் ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஒவ்வொன்றையும் எனக்கு இது வேணும் அது வேணும், அதான் எடுக்கிறவன் கொடுக்குறவன் ரெண்டா பிரிச்சிருங்கன்னு சொன்னேன்ல. கொடுக்குற தன்மையில் இருக்கிறவன் படுத்தோடனே தூங்கிடுவான். எடுக்கிற தன்மையில் இருக்கிறவன் எவ்வளோ எடுத்தாலும் தீராது. அந்த அலிபாபா குகையில வந்து உள்ளுக்குள்ள வந்து போயிட்டீங்க அப்படின்னா அந்த அலிபாபா குகைக்குள்ள உள்ள நீங்க போன உடனே அவ்வளோ தங்கம் அவ்வளோ வயிறு இருக்கும். அதை எடுத்து முடிக்க முடியுமா? அது எடுக்க வந்துகிட்டே இருக்கும். எடுக்க ஒரு கட்டத்தில் வந்து வாழ்க்கை வீணாக போய்விடும், இறந்தும் நாம் விடுவோம். அது போலத்தான் கொடுக்கப்பட்ட குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த 100 வருஷ வாழ்க்கைனா 100 வருஷம் இந்த ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன்ல இறைவனை பார்ப்பதை விட்டு பொருள் தன்மையிலேயே அதிகம் நாம் சென்று, பொருள் வேணும் தான் நான் இல்லைன்னு சொல்ல, அளவான பொருள் எல்லாமே அளவு தாங்க. உணவு, அறிவு, தங்கம், வைரம், பணம், லிக்விட் ஐட்டம்ஸ், இல்லாட்டினா ஊர் சுத்தக்கூடிய ஆசை எல்லாமே லிமிட்டா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. லிமிட்டை தாண்டி அன்லிமிட்டடா வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அருள் நிலையை தவிர அன்லிமிட்டடா எது இருந்ததுனாலும் பிரச்சனை தான் இந்த உலகம் சார்ந்த வாழ்க்கையில். அப்போ யார் ஒருத்தங்க கொடுக்கிற மனநிலையோட வாழ்றீங்களோ நீங்க நோட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு சீக்கிரம் தூக்கம் வரும். எடுக்கிற மனநிலையில நீங்க இருக்கீங்கன்னா நிம்மதியாக தூக்கம் வராது. அதுக்கு பேர் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. நான் சீரியல் என்டர்பிரினர்னு வச்சுக்கோங்க, நான் வந்து பிஸ்னஸ் மேக்னெட்னு வச்சுக்கோங்க, நான் வந்து வியாபார காந்தம், எப்படி நீங்க வச்சுக்கிட்டீங்கனாலும் தூக்கம் நிச்சயமாக வராது. உலகம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க பெரிய நிலையை அச்சீவ் பண்ணலாம், உள்தன்மையில நிம்மதியான தூக்கம் இருக்காது. கடைசி காலகட்டங்கள் மிகவும் கொடூரமானதாக செல்லும். பல்வேறு வியாதிகளுக்கும் உட்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்கும். இப்போ உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கிறேன். இன்னைக்கு எனக்கு போனோடனே படுத்தோடனே தூக்கம் வரணும்னா என்ன பண்றீங்கன்னா, காலையில முழிச்சதுலேருந்து சாயந்தரம் தூங்குற வரைக்கும் எங்க போகலாம், எதை சம்பாதிக்கலாம், எவ்வளவு சொத்து சேர்க்கலான்றதுல மட்டும் இல்லாம யாருக்காவது நான் ஏதாவது கொடுக்க முடியுமான்னு பணமாகவோ பொருளாகவோ சாப்பாடாகவோ ஏதாவது கொடுங்க, இல்லை அறிவாகவோ தானமாகவோ ஞானமாகவோ ஏதாவது கொடுங்க. இப்படி நீங்க கொடுக்க தான் உங்களுக்கே உங்க மேல ஒரு மரியாதை வரும். ஏன்னா ஆன்மாவினுடைய அடிப்படை குணமே என்ன? கொடுப்பது, உதவி செய்வது, சேவை செய்வது. ஆனா இந்த மனம் தான் வேணுங்கிற தன்மையில இருக்கு, ஆன்மா கொடுக்கணுன்ற தன்மையில இருக்கு. அப்ப இந்த மனதினுடைய ஆசைக்கு இந்த ஆன்மா சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்ப இந்த மனமானது எப்ப பக்குவப்பட ஆரம்பிக்குதோ, கொடுக்கணுன்ற தன்மைக்கு வர ஆரம்பிக்கிறதோ, மனம் என்பது இலகுவாக ஆரம்பிக்கும், ஃப்ரீ ஆகும். எப்ப மைண்ட் ஃப்ரீ ஆகுதோ படுத்த உடனே தூக்கம் வரும். அப்ப படுத்த உடனே தூக்கம் வரணும்னா ஸ்லீப்பிங் பில் போடாம தயவு செய்து நிச்சயமாக கொடுக்கும் தன்மையை வளர்த்து கொள்ளுங்கள். ஃபவுண்டேஷனுக்கு கொடுங்க, பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு கொடுங்கன்னு சொல்லலை. விருப்பப்பட்டவங்க இங்கே கொடுக்குறீங்க. இல்லை என் கையால் என்னை சார்ந்தவர்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று நினைப்பவர்கள், உங்களை சார்ந்து இருப்பவர்களுக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். அந்த மாதிரி தன்மையில் இருக்கும்போது உங்களது மனம் இலகுவாகிவிடும்,
படுத்த உடனே தூக்கம் வரும். இப்படி பல்லாயிரக்கணக்கான நபர்கள் கொடுக்கும் தன்மைக்கு வந்து எடுக்கும் தன்மையிலிருந்து மாறி கொடுக்கும் தன்மைக்கு போய் படுத்த உடனே தூங்குறாங்க, நிம்மதியா தூக்கம் வருது, உடம்பு பிரச்சனை சரியாகுது, மனப்பிரச்சனை சரியாகுது, உடல் நோய்கள் குணமாகுது, மிராக்கிள்ஸ்லாம் அவங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப தூக்கம் என்பது ஒரு பிரச்சனையா? கிடையவே கிடையாது. அருட்சக்தி அதிகமாக வரும்போது தூக்கம் வராது. ஆனால் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா இருக்கு, எனர்ஜியா இருக்கு, எந்த பிரச்சனையும் உடம்பு கிடையாது. அருட்சக்தி இல்லாம பிரச்சனையில தூக்கம் வராம இருக்கும்போது உடல் சோர்வடையும், உடல் பாகங்கள் சோர்வடையும், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஒரு கட்டத்திற்கு மேல் ஏகப்பட்ட பாதிப்புகளுக்கு உண்டாகி உயிர் விடும் நிலை நிச்சயமாக ஏற்படும். அதனால கொடுக்கிற தன்மைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாத்துங்க. படுத்தவுடன் நிச்சயமாக தூக்கம் வரும். நன்றி, வணக்கம். படுத்த உடனே நிறைய பேர் வந்து தூங்கிடுறாங்க. இதுவே ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கு பல பேருக்கு. ஆனா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுங்க. தூக்கம் பெரிய பிரச்சனையா இருக்கு. மனம் வந்து யாருக்கு இலகுவா லேசா இருக்கோ படுத்த உடனே தூங்கிடுவாங்க. எனக்கு இது வேணும், அது வேணும். அதான் எடுக்கிறவன் கொடுக்கிறவன் ரெண்டா பிரிச்சிருக்குன்னு சொன்னல. கொடுக்கிற தன்மையில இருக்கிறவன் படுத்த உடனே தூங்கிடுவான். எடுக்கிற தன்மையில இருக்கிறவன் எவ்வளோ எடுத்தாலும் தீராது. அருள்நிலையை தவிர அன்லிமிட்டடா எது இருந்ததுனாலும் பிரச்சனை தான். ஆன்மாவினுடைய அடிப்படை குணமே என்ன? கொடுப்பது. எப்ப மைண்ட் ஃப்ரீ ஆகுதோ படுத்த உடனே தூக்கம் வரும். கொடுக்கிற தன்மைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாத்துங்க. படுத்தவுடன் நிச்சயமாக தூக்கம் வரும்.